வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய்னிகா சமையல். இன்றைக்கி நம்ம சாய்னிகா சமையல் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க. அதை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கேரட் துருவியில் வச்சு துருவி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துக்கலாங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் காரத்துக்காக. இப்போ ஒரு 5-6 பல் பூண்டை இந்த மாதிரி தோலோடு சேர்த்துக்கலாங்க. ஒரு துண்டு இஞ்சியை இந்த மாதிரி தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் நம்ம துருவி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுறலாங்க. இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்குங்க. நிலக்கடலை சேர்த்து பண்ணுறதுனால ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம கலந்து விட்டுறலாங்க. இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாங்க. இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை இந்த மாதிரி ஸ்பூனால் எடுத்து போட்டுக்கலாங்க. 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வேக வச்சுக்கலாம். பாருங்கள், 2 பக்கமும் நல்லா செவந்துருச்சு. இப்போது நம்ம இதை அரிச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரியே இருக்கிற மாவெல்லாத்தையும் நம்ம கிள்ளி போட்டுக்கலாங்க. அந்த எண்ணெயோட சலசலப்பு அடங்கினதும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து வெளியே நல்லா மொறுமொறுன்னு இருக்குங்க. இதே மாதிரியே நம்ம மீதி இருக்கிற மாவையும் போட்டு அரிச்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான உருளைக்கிழங்கு நிலக்கடலை பக்கோடா ரெடி ஆயிருச்சு. இது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் டீ டைமுக்கு நம்ம இதை ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இப்போ இதை சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.